நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட வாரியாக அந்தந்த தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்து வருகிறார்கள். மாவட்ட வாரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஃபாரூக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஃபாரூக், கள நிலவரத்தை வழங்கலாம். வணக்கம். சிவகங்கையில் இன்று சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த தேசிய கொடியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வண்ண பலூன்களை பறக்க விட்டார்கள். மேலும் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி தியாகிகளுக்கு பொன்னாடைகள் போட்டி கௌரவித்தார்கள். பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். இந்த நிகழ்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் வண்ணமயமாக நடைபெற்றது. ஏராளமான பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாகசங்களையும் இந்த நிகழ்ச்சியிலே செய்து காட்டினார்கள். காவல்துறையின் அணிவகுப்பு மிக சிறப்பாக இருந்ததை மாணவர்கள் வெகுவாக கண்டு ரசித்தனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.